திருவண்ணாமலை பக்கம் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை. அங்கே ஒரு தெருக்கூத்து ட்ரூப், அதாவது ஜமா வச்சு நடத்திட்டு வராரு சேத்தன். அந்த கிராமத்துலேயும் பக்கத்து கிராமங்கள்லையும் இவருடைய கூத்து தான் பிரபலம். அதே ஜமாவில் நடிச்சிட்டு வராரு பாரி இளவழகன். ஆக்சுவலாக இந்த ஜமா பாரியோடைய அப்பா ஸ்ரீகிருஷ்ண தயாளும் சேத்தனும் சேர்ந்து ஆரம்பிச்சது. பல பிரச்சனைகள்னால மொத்தமாக இந்த ஜமா சேத்தனுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. பாரி அவருடைய அம்மா சொல்கிறதையும் கேட்காம ஜமாலா தான் இருப்பேன், நடிப்பேன் ரொம்ப தீவிரமாகவே இருக்காரு. அவருக்கு எப்பவுமே இந்த திரௌபதி, குந்தி தேவி மாதிரியான பெண் கதாபாத்திரங்களை கொடுக்கப்படுறதுனால அவருடைய நடை, உடை, பாவனையெல்லாம் பெண்கள் மாதிரியே மாறி இருக்கு. அதனாலேயே அவருக்கு கல்யாணம் ஆகிறதும் கஷ்டமாக இருக்குது. இதனால் அட்லீஸ்ட் உன் ஜமால ஆம்பளைங்க கேரக்டர்ஸ் ஏதாவது நடி அப்படின்னு பாரியோட அம்மா அவரை திட்டி அனுப்ப, நான் அர்ஜுனன் மாதிரி ஏதாவது முக்கியமான வேஷம் போடுறேன் அப்படின்னு பாரி சேத்தன் கிட்ட கேட்க அங்கே ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. பாரி நினைச்சது நடந்துச்சா இல்லையா, அம்மு அபிராமிக்கும் அவருக்குமான ஒரு லவ்ங்கிறது என்ன ஆச்சு, பாரியை தடுக்க சேத்தன் பண்ண விஷயங்கள்லாம் என்னென்ன, இதெல்லாம் தான் இந்த ஜமா. ரெண்டு முக்கியமான ஃபேக்டர்ஸ் இந்த படத்தை டோட்டலாக தாங்கி பிடிக்குது. ஒன்று, இந்த களம், ஜமாவை சார்ந்தே இருக்கிற மக்கள், அவங்களுடைய வாழ்க்கை, அதை பேஷனாக நினைக்கிற கேரக்டர்ஸ், அங்கே நடக்கிற ஈகோ சண்டைகள், ஒரு புது உலகத்துக்குள்ளே போயிட்டு வந்த ஃபீலை கொடுக்குறாரு இயக்குனர் பாரி இளவழகன். அடுத்த ஃபேக்டர், நடிகர்கள் ஒவ்வொருத்தருமே அட்டகாசமாக நடிச்சிருக்காங்க. பாரி இளவழகன் இயக்கத்தோடு சேர்ந்து லீட் ரோலையும் அசத்திருக்காரு. அப்பாவியான நடிப்பில் பேஷன் இருக்கிற, அப்பா ஆசையை நிறைவேற்றணும் துடிக்கிற அந்த கேரக்டர் எக்ஸலண்ட்டாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதுவும் கூத்தில் திரௌபதி வேஷத்தில் அவர் நடிக்கிற சீன்ஸ், ஊரில் பெண்களோட உட்காந்து அரட்டை அடிக்கிற சீன்ஸ், பொண்ணு பார்க்க போகும்போது அங்கே அவர் பண்ணுற அலப்பறைகள் எல்லாமே ரசிக்கும்படியாக இருக்குது. செம்ம ப்ராமிசிங்கான ஒரு டேலண்ட் தமிழ் சினிமாவுக்கு பாராட்டுகள். நெகட்டிவ் ரோலில் நடிச்சிருந்தாலும் படத்தோடைய இன்னொரு ஹீரோ சேத்தன், என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். விடுதலை படத்துலேயே நெகட்டிவ் ரோல் தான், ஆனால் இங்கே நடிப்பில் ஒரு சின்ன வித்தியாசத்தை பாடி லாங்குவேஜில், டயலாக் டெலிவரியில் கொண்டு வந்திருக்காரு. இவர் கூத்து கட்டி ஆடுற காட்சிகளும் ரொம்ப நல்லாவே இருக்குது. அம்மு அபிராமி அவங்க அம்மாவை நடித்தவங்க, ஹீரோடைய அம்மாவை நடித்தவங்க, ட்ரூப்பில் இருக்கிற மற்ற ஆட்கள், ஊர்க்காரங்களாக வர ஒரு சிலர்னு ஒவ்வொருத்தருமே இந்த கதைக்கான முகங்களாக பாத்திரங்களாக தெரியுறாங்க. நல்ல காஸ்டிங், நல்ல நடிப்பு. மேக்கப், ரிஹர்சல், அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு ஒரு கூத்துக்கான ப்ரிப்பரேஷன், கூத்து நடக்கிற விதம், அதுக்கான மக்களுடைய ரியாக்ஷன், நல்ல டீட்டெயிலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கோபாலகிருஷ்ணனுடைய கேமரா ஒர்க், ஸ்ரீகாந்த் கோபாலோடைய ஆர்ட் ஒர்க், அபிநந்தினுடைய காஸ்டியூம்ஸ்னு எல்லாம் சேர்ந்து நல்ல ரிசர்ச்சோடு எடுக்கப்பட்ட டாக்குமெண்ட்ரியை பார்க்குற ஃபீலை தருது. நான் பர்சனலாக அதிகம் எதிர்பார்த்த இளையராஜாவுடைய இசை ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லைங்கிறது எனக்கு கொஞ்சம் ஏமாற்றமாகவே இருந்தது. அது ஏன் அப்படிங்கிற சில பற்றி கழிச்சு சொல்கிறேன். ஒரு மெலடி பாட்டு கொஞ்சம் கேட்க பரவாயில்லையா இருக்குது. இதே மாதிரியான ஒரு களத்தை சேர்ந்த அவதாரம் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க் படம் இருக்கும்போது அதை ஞாபகப்படுத்தாமல் இன்னொரு படத்தை எடுக்கிறதே ரொம்ப சேலஞ்சான விஷயம் தான். இனிஷியல் போர்ஷன்ஸில் ஹீரோ அர்ஜுனர் வேஷத்துக்காக இயங்கும்போது கண்டிப்பாக அவதாரம் ஞாபகம் வருது. பட் அவ்வளவே. அதுக்கு மேலே இந்த ஜமா அதோடைய சொந்த காலிலேயே நிற்குது. கொஞ்சம் தடுமாறுது. ஸ்டில் இந்த ஓன் மெரிட்னு சொல்லுவாங்க இல்லையா, அது. தென் அம்மு அபிராமி கேரக்டருக்கான வசனங்கள், அந்த கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம் நல்லாவே இருந்தது. கிராமத்தில் நடக்கிற கதை, அங்கெல்லாம் மிசாஜினிஸ்டிக்காக, ரெக்ரெசிவாக தான் யோசிப்பாங்க, ஈஸியாக ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கலாம். பட் அப்படி பண்ணாமல் படிப்பு அதிகமாக நேசிக்கிற, தனக்கு என்ன வேணும்னு சரியாக தெரிஞ்ச, தப்புன்னு தெரியும் போது அதை எதிர்த்து நிற்கிற ஒரு கேரக்டராக அந்த கேரக்டர் ஸ்டாண்ட் அவுட்டாக நிற்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோடைய ஹார்ட் பீஸ் அப்படின்னா அது கிளைமேக்ஸுக்கு கொஞ்சம் முன்னாடி நடக்கிற அந்த கூத்து சீன் தான். குந்தி தேவி கேரக்டரில் ஹீரோவும் கர்ணனா சேத்தனும் நடிக்க ஆரம்பிக்கிற இந்த சீன் கண்டிப்பாக ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஹீரோ பாரியோடைய ஹார்ட்ஃபெல்ட்டான பெர்ஃபார்மன்ஸ். ஒரு சில டயலாக்ஸ், ஃப்ரெஷ்ஷாக தெரிகிற சில காட்சிகள், கூத்து சம்பந்தமான டீடைலிங், இதெல்லாம் மட்டுமே இந்த ஜமாவை கொஞ்சம் காப்பாற்றுது. முதல்ல அடிப்படையில் கதையாகவே கொஞ்சம் இது குழப்பமாக தான் இருக்குது. ஏன்னா நான் லீனியர் எடிட்டிங்னால கிடையாது, கேரக்டருடைய பிஹேவியரில் கன்சிஸ்டன்சி இல்லை அப்படிங்கிறதுனால. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸோட தான் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக் பண்ணி கடைசி கட்டுக்கு போயிடலாம். ஓகே, முதல்ல ஹீரோடைய வாண்ட் என்ன அப்படிங்கிறது படம் முடிகிற வரைக்கும் தெளிவில்லாமல் தான் இருக்குது. முதல்ல ஜமால் இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. தென் எப்படியாவது ஜமால நான் அர்ஜுன வேஷம் கட்டினோன்னு நினைக்கிறாரு. அதையும் கூட ஹைரார்க்கியாக ஒழுங்காக ஸ்டெப் பை ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக பண்ணணும் தான் சொல்கிறாரு. தென் திடீர்னு நான் தனியாக ஜமா ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் என் அப்பாவுடைய இதே ஜமாலை சாதிச்சு காட்டுறேன், இதே என்னுடைய கண்ட்ரோல் எடுத்து காட்டுறேன் சபதம் எடுக்கிறாரு. இப்படி மாறி மாறி சொல்லிட்டே இருக்கிறதுனால எதையுமே நம்மளால சீரியஸாக எடுத்துக்க முடியல. ஹீரோ கேரக்டர் மேலே ஒரு எம்பத்தி வரணும், பரிதாபம் வரணும், அப்போ எமோஷனலாக ஒரு கனெக்ட் வந்திருக்கலாம். பட் அவர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே முட்டாள்தனமாகவே இருக்குங்கிறதுனால அந்த எம்பத்தியும் கூட வரமாட்டேங்குது. இதனாலேயே கடைசியில் வர அந்த ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த கூத்துக்கு அப்புறம் சோலாவும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார், அது ரிலவெண்ட்டாக இல்லை. சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸும் திடீர்னு ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, திடீர்னு நல்லா சும்மா இருக்காங்க. அது ஏன் அப்படிங்கிறது தெரியல. ஹீரோடைய அப்பாவை ஏமாற்றி ஜமாவை சேத்தன் எடுத்துக்கிட்டாருங்கிற மாதிரி தான் ஹிண்ட் பண்ணுறாங்க. பட் அதுக்கான காட்சிகளையும் தெளிவில்லை. ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த ஒரு விஷயத்தோடைய எக்கோவாக தான் ஹீரோவுக்கும் ஒரு விஷயம் நடக்குது. ஹீரோவுக்கு அது நடக்கும்போது என்ன நியாயம்னு நம்மளுக்கு தோணுதோ, அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் அதை பார்க்கும்போது அதே தான் நம்மளுக்கு நியாயம்னு தோணும். அஃப்கோர்ஸ் அப்படி தான் தோணுது. பட் அங்கே மட்டும் அது அப்படி தோணாமல் அது வில்லனுடைய சதி அப்படிங்கிற ரேஞ்சில் அதை ட்விஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது ஒர்க் ஆகவே இல்லை. ஸோ இப்படியான முக்கியமான காட்சிகளுடைய ரைட்டிங், அதுக்கு முன்னாடி பின்னாடி நடந்த விஷயங்கள் இருக்கிற முரண்னால ராஜா என்ன தான் பிஜிஎம் போட்டு அந்த சீன்ஸை லிஃப்ட் பண்ண நினச்சாலுமே கூட
அது சுத்தமாக எஃபெக்டிவாகவே இல்லை. சில சீன்ஸில் ரைட்டிங்கை விட ஸ்கோர் அதிகப்படியாக துருத்திக்கிட்டு தெரியறதுக்கும் இது ஒரு முக்கியமான காரணம். அம்மு அபிராமியோடைய லவ் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாஷ்பேக்கில் 2 பேரும் மியூச்சுவலாக ஒரு பிரியத்தோடு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஒரு கட்டத்தில் ஹீரோ விலகி போகிறாரு. குரூஷியல் பாயிண்ட்ல கூட அதுக்கெல்லாம் காரணம் சொல்லாமல் அமைதியாகவே இருக்காரு. திடீர்னு கிளைமேக்ஸ் கொஞ்சம் முன்னாடி ஹீரோயினை கூப்பிட்டு காரணம் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க, நான் எதுக்கு ஒன்று நம்பணும், இதை நீ ஏன் முன்னாடியே சொல்லன்னு கேட்குறாங்க. அதே தான் நம்மளுடைய கேள்வியாகவும் இருக்குது. ஆனால் அதுக்கு ப்ராப்பரான கன்வின்சிங்கான பதில் இல்லை. கடைசியில் ஹீரோ குந்திதேவியாக நடிக்காமல் கர்ணனாக நடித்து இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தாலுமே கூட இதே மாதிரியான எண்டிங்கோடைய இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். பட் அப்படி முடிக்காமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு 10-15 நிமிஷத்தை சேர்த்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த ஜமா ஃபோக் ஆர்ட்டை பற்றி பேசுகிற ஒரு நான் கமர்ஷியல் படம். இப்படியான படங்கள் பிடிக்கும்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. படம் இப்போதைக்கு தியேட்டர்ஸில் மட்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த கதையுடைய களம், அந்த களத்தோட இன்டென்சிட்டி, சில கெட்ட வார்த்தைகளுக்காக இது 12-14 வயசு கீழே இருக்கிறவங்க தனியாக பார்க்கக்கூடிய படம் இல்லை. அது மைண்ட் இருக்கட்டும்.